சென்னையில அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் தான் வீரபத்ர சுவாமி திருக்கோவில். இது ஒரு பிரார்த்தனை தலம். இங்க 3 பௌர்ணமி தினங்கள்ல அடிப்படையா கொண்டு வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாத்தி அர்ச்சனை செய்து மனம் உருகி வேண்டி வழிபட்டா நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதா பக்தர்கள் நம்பி வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. இத்தலத்துல கல்யாண வீரபத்ரரா அருள் பாலிக்கிறாரு. விதியையே மாற்றக்கூடிய வீரபத்திரர் அப்படின்னு இவர பக்தர்கள் அன்போடு அழைக்கிறாங்க. வீரபத்திரரை வணங்க வெற்றிலை கொடியோடு கூடிய இத்தலத்தை அமைந்த உடனே அவருக்கு மனசுல இனம் புரியாத அமைதி ஏற்படும். வெற்றிலையின் நறுமணம் அவருக்கு மேலும் அமைதியை கொடுக்கறதால அன்னையிலிருந்து வெற்றிலை அவருக்கு பிடித்தமான ஒன்றா மாறியதாகவும் சொல்லப்படுது. இத்தலத்துல சினம் தணிந்த வீரபத்திரர் சாந்தமூர்த்தி ஆனதுமே தட்சாயினியான பார்வதி தேவி அவர் முன்னாடி தோன்றிய தன் வளர்ப்பு தந்தையின் அறியாமைய மன்னிச்சு அவரை உயிர் பெற செய்யுமாறு வேண்டியதா தல வரலாறு சொல்லுது. ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லா விநாயக பெருமான்களும் வடக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கு இக்கோவிலுடைய சிறப்பம்சமா பார்க்கப்படுது. இங்க வீரபத்திரர், விருப்பாட்சீஸ்வரர், விசாலாட்சி, அபயாம்பாள், சரபேஸ்வரர், சீர்கொண்டு வந்த பெருமாள், சண்டிகேஸ்வரர், சிவசுந்தர விநாயகர், சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை, ஆதிசங்கரர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, கால வீர பைரவர், விருட்ச கணபதி அப்படின்னு இவங்க எல்லாருமே அருளாற்று புரிந்து வராங்க. இந்த கோவில் சென்னை மயிலாப்பூர்ல இருக்கு. சிறப்பு வழிபாடா பௌர்ணமி அன்னைக்கு வெற்றிலை மாலை செஞ்சு அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது.